ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவை பத்தி தெளிவான புரிதல்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் நம்ம கூட இருக்காங்க. சினிமால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பிரிச்சு நம்ம கிட்ட தெளிவா பேச போறாங்க. தெளிவான உண்மை என்ன அப்படின்றதையும் நமக்கு புரிய வைக்க போறாங்க. சோ சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சினிமாவை பத்தி. வாங்க ஷோக்குள்ள போலாம். அந்த பொண்ணு அந்த ஜானுங்கிற கேரக்டர் நடிச்சதோட மறந்துட்டாங்க. அந்த பொண்ணு அப்படிங்கிற கன்ஃபியூஸ் தான் வருது. என்ன வெயிட் என்ன அப்படிங்கிறதுல கேட்டதுல என்ன தப்பு? சினிமாங்கிறது அப்படியே சிக்குன்னு கச்சுன்னு இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுப்பான். கொஞ்சம் ஏறி போச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. அவரோட பேசின முழு பேட்டியை உட்கார வச்சு கேட்டு என்ன பேசியிருக்கான்னு விளக்கம் கொடுங்கடா. நீங்க உண்மையிலேயே தைரியமான ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த விளக்கத்தை முழுசா சொல்லிருங்களேன். நாடு நாட்டு மக்களும் நாசமா போயிருக்காங்கிறத ஐயா அஜித் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ரஜினி ஐயா டைப்பர் வச்சுதான் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கௌரி கிஷன் சொல்லி ஒரு ஹீரோயின் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஒரு படத்தை பத்தி. ஸோ அதுல ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவங்க டென்ஷன் ஆகி பதில் சொல்லி இப்போ அது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களா இல்ல அவங்க அப்படி பண்றாங்களா, ஃபேம்காக பண்றாங்களான்றது நமக்கு தெரியல. பட் பாக்குறப்ப எல்லாமே ரியலா இருக்கு. கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா நம்மளோட ஒரு சைட்ல நம்ம அது சரியா தவறான்றத நாம புரிஞ்சு பேசி நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க அந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ தவறு பத்திரிகையாளருடைய கேள்வி மேலயா இல்ல பதில் சொன்ன அந்த பொண்ணு மேலயா? இது எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட் கிரியேட் பண்றப்ப உட்காந்து பேசுவோம். என்ன பேசினா என்ன இதுனா இது வைரல் ஆகும். வைரல் ஆகணுங்கிறது மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே நோக்கமா இருக்கும். எல்லாமே முன்னாடியே பேசி முடிக்கப்பட்ட விஷயமா இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்ல எல்லாம் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு ஒரு பொம்பளை ஓடி அவர் அடிக்கும். புரியுதுங்களா? அது மாதிரிலாம் ஒரு வைரல் ஆச்சு. நிறைய விஷயம் சொல்றீங்க. எல்லாமே பிஃபோரா கிரியேட் பண்றபடி ஸ்கிரிப்ட். இங்க எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஒரு கே ராஜன் அவர்கள் ஒருத்தரை திட்டி பேசுறாரு அப்படின்னா எல்லாமே ஸ்கிரிப்ட். அவங்களோட த்ரோக்கு நாம எவ்வளவு தூரத்துக்கு இங்க ஏறி நிக்க போறோம். இப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா அந்த படம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த பொண்ணு அந்த ஜானுங்கிற கேரக்டர் நடிச்சதோட மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் படத்துல ஏதோ தலை காட்டினதுனால ஒரு ரோல் பண்ணாங்க. அது விஜய் படத்துலங்கிறதுனால விஜய்க்காக அது தெரிஞ்சது. இல்லாட்டினா அந்த முகம் தெரிய போறது இல்ல. புரியுதுங்களா? இப்ப இந்த வீடியோ கிளிப்ப கூட நம்ம இந்த மேடையில நடந்த சம்பவத்தை கூட பாக்குறப்ப அந்த பொண்ணு அப்படிங்கிற கன்ஃபியூஸ் தான் வருது. ஏன்னா நாம நினைச்ச அந்த ஜானுவோட இமேஜினேஷன் வேற, அதோட ஹோம்லி லுக் வேற, என்டர்லி வேற. இங்க வேறையா இருக்குது. அதுக்கு இவங்க டிராமா பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல டிராமா பண்ணாம இருந்தா கூட அந்த பத்திரிகையாளர் உண்மையிலேயே ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை கொண்டு உட்கார வச்சு இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்றது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொஸ்டினா கூட நடந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப என்ன வெயிட் என்ன அப்படிங்கிறதுல கேட்டதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பேசலாம். ஏன்னா இப்ப நான் ஃபிலிம் டைரக்டர். என்ன ஒரு படத்துக்கு நாங்க ஆடிஷன் பண்றப்ப சொல்ல போனா கெட்டவனுக்கே நாம பாம்பேல உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 70 கேர்ள்ஸ் வரைக்கும் நாங்க ஆடிஷன் பண்ணோம். ஆமா, கிட்டத்தட்ட அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிட்டோம். ஆமா, செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது பாடியில ஏதாவது மச்சங்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல் 2 பீஸ்ல நிக்க வச்சு மோல் ஏதாவது இருக்கா அப்படிலாம் பாக்குறோம். ஏன்னா நாளைக்கு அவங்க ஸ்பாட்ல ஒரு கிளாமர் ட்ரெஸ் பண்றப்ப தொடையில இவ்வளவு பெரிய மச்சம் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இருக்காங்கிறது பார்க்கதான் செய்வோம். நீ அடுத்த உள்ள ஹீரோயின் அப்படிங்கிறப்ப வெயிட் என்ன அப்படிங்கறது, ஒரு வெயிட் என்னங்கிறது அசிங்கமான வார்த்தை கிடையாது. வெயிட் என்ன அப்படிங்கிறது அசிங்கமான ஒரு வார்த்தை கிடையாது. வெயிட் என்னன்னா வெயிட்ட சொல்ல வேண்டியதானே? புரியுதுங்களா? அதையும் சொல்லாம அதுல விதண்டவாதம் நடத்துது அப்படின்னா, அதை ஹர்ட் பண்ற அளவுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களோட மனநிலையை பார்க்கணும். அந்த பெண்ணோட மனநிலையை பார்க்கணும். அந்த பொண்ணு ஸ்லிம்மா இல்லாம கொஞ்சம் குண்டா இருக்குது. இப்ப நம்ம உடம்ப குறைக்க முடியலங்கிற மன வேதனை அதுக்குள்ளார புழுங்கிட்டு இருக்கோம்.
என்ன புரியுதுங்களா? இந்த இது என்ன சொல்றது, இந்த ஜிம் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன ரிடியூஸ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த பொண்ணு எவ்வளவு ஏமாந்துருக்குலாம் தெரியாது. இவங்க மேல இருக்கிற ஒட்டுமொத்த கோவத்தை அந்த ஆள் மேல காட்டிருச்சு. நீ எப்படா வெயிட்ட கேட்கலான்னு. வெயிட்ட கேட்டதுல அவன் கேட்ட கேள்வியில தப்பே கிடையாது. ஆனா இந்த பொண்ணு டென்ஷன் ஆனதுலயும் தப்பு கிடையாது. ஏன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வெயிட் குறைஞ்சிச்சா, யாராவது அடுத்தாப்புல ஒரு போன்ல கூட யாராவது நம்ம விருப்பப்பட்ட ஆண்களோட பேசிட்டு இருக்கலாம், இல்ல பெண்களோட பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா வெயிட் ஏறிட்டே போச்சுன்னா ஒருத்தர் ஹர்ட் பண்றது மாதிரி. புரியுதுங்களா? சினிமாங்கிறது அப்படியே சிக்குன்னு கச்சுன்னு இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுப்பான். கொஞ்சம் ஏறி போச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஆமா, இங்க சரிதா மாதிரி எல்லாருமே வந்துட முடியாது. குண்டா இருந்தாலும் படத்தை நடிச்சது சரிதா தான். மத்த யாரும் எல்லாமே விலக்கி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு வந்து நமிதா மாதிரி இருக்கணும். இப்ப எவனாவது நமிதாவுக்கு வாய்ப்பு கொடுப்பானா? ஏன்னா குண்டாயிட்டாங்க. அது மாதிரி இந்த குண்டுங்கிறது ஒரு அதுவும் ஹீரோயினா தன்னை நிலைநிறுத்திக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வெயிட் என்னன்னு கேட்கறது அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வக்கரமான ஒரு சிந்தனை உள்ள வார்த்தை அது. புரியுதுங்களா? யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல? அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ என்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட. நீ வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனா நீ எப்படி என்ன வெயிட்டா இருக்குன்னு சொல்ல, உன் வெயிட் என்னன்னு எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு. அதனால அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரி. ஆனா இதெல்லாம் பேச்சுன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோமே, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நினைச்சாதான் கண்ணீர் விட்டு அழுகணும். நம்ம பேசுறதையும் பாக்குறானுங்களே, அவனுங்க எங்க போய் முட்டிக்கிட்டு அது வருது. எல்லாமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டிங் தான். எல்லாமே கிரியேட்டர். ஓகே, காட்ஸ் கிரியேட்டர் அவர். ஓகே, அவர் கிரியேட்டர் எவ்ரிதிங் அப்படிங்கிறது தான். ஓகே, அதனால நோ டைலாக்ஸ். ஓகே, ஸோ சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா புரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இது ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இதுதான் இப்படிதான் போல இருக்கு, இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதை தொடர்ந்து டிவிக்கே பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. நீங்களும் நிறைய பேசியிருப்பீங்க, நானும் நிறைய பேசியிருக்கேன். பட் நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறது இல்லை. பட் சினிமா அப்படின்றதுனால அஜித் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது ஒரு வைரல் ஆச்சு. ஏன்னா அஜித் வந்து எப்பவுமே ரொம்ப இயர்லி கழிச்சுதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்திருக்காரு. சோ அது பெரிய லெவல்ல வைரல் ஆனது. அது தாண்டி அவர் விஜய பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. ஸோ பொதுவா வந்து நம்ம அரசியல்ல சொல்லுவோம், சின்ன சின்ன வார்த்தைகளை கூட எப்படி திரிச்சு பேசலாம், எப்படி திரிச்சு அது மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். அதே மாதிரி அஜித்தை வந்து எப்படி விஜய்க்கு எதிராக தூண்டி விடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்குமே இப்ப அவர் வந்துட்டு ஒரு ரிப்ளை மாதிரி கொடுத்திருக்காரு, நான் அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக ஒரு நாளும் நான் பேசல அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் சொன்ன அந்த கருத்து வந்து உண்மையிலே அது ஒரு உண்மையான கருத்து, நல்ல கருத்து, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களோட பார்வையில அது எப்படி சார்? அதாவது இங்க எல்லாமே வந்து என்னன்னா, எதையாவது பண்ணி நம்மளை வெளியில வர வைக்கணும். புரியுதுங்களா? ஒரு அதாவது இந்த அஜித் பேசுனதை வந்து விஜய் ஆட்கள் தான் எதிரா திருப்பி பேசுறதுக்கான ரீசனாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம நினைக்கலாம், அவங்க வந்து எங்களுக்கு எதிராக உருவாக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு. உருவாக்குனதே அவங்கதான். புரியுதுங்களா? என் வீட்டை நானே கொளுத்தி விட்டுட்டு என்ன அவன் கொளுத்திட்டான் இவன் கொளுத்திட்டாங்கிற கணக்குக்கு தான் இதை நடத்துறது. அவர் பேசுனது ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன். அதை இங்க இருக்கிற நம்ம ஆட்கள் விஜயே படிக்கல. அஜித் பேசின இங்கிலீஷ் நாலேஜ் வந்து விஜய்க்கு புரியுமானே தெரியாது. ஃபர்ஸ்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? தலைவனுக்கே புரியாதமா இருக்கிறப்ப அடுத்துக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும்? புரியுதுங்களா? இங்கிலீஷே புரியாதவன்ட்ட உட்காந்து பேசினா அவன் கெட்ட வார்த்தையா தான் நினைப்பான். தலைவனுக்கு எதிராக பேசின விஷயங்களா தான் அவங்க நினைச்சு அவங்களாம் நடத்தின விஷயம் தான் அது. புரியுதுங்களா? முதல்ல என்ன பேசியிருக்க, முதல்ல அந்த மொழி புரியணும். அந்த மொழியில இருக்கிற அதுக்கப்புறம் தான் என்ன பேசினாருங்கிறது புரியணும். இது இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் உட்காந்து பேசி விட்டு கேட்டு விட்டு இங்கிலீஷ் பேசினவரை கொத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது எந்த விதத்துல நியாயங்கிறது? அவன் உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு ஊடகங்கள் இருக்குல்ல, 1-2 ஊடகத்தை தவிர அவரோட பேசின முழு பேட்டியை உட்கார வச்சு கேட்டு என்ன பேசியிருக்கான்னு விளக்கம் கொடுங்கடா. நீங்க உண்மையிலேயே தைரியமான ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த விளக்கத்தை முழுசா சொல்லிருங்களேன்.
புரியுதுங்களா? இங்க இந்த நாலேஜே இல்லைங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட எங்கிட்ட புரிஞ்சுக்கிற நாலேஜுக்கு போறது. அதனால அது புரியாம நடந்த சம்பவங்கள்ல விளைந்த விளைவுகள் இதெல்லாம். அதனால வந்து இத வந்து அங்க என்ன அவரு இதுல என்ன ஹைலைட்னா, அவர் மறுபடியும் மறுப்பு பேச்சு கொண்டு நடிச்சிருக்காருல்ல. ஒருத்த மறுப்பு தெரிவிக்கிறான் அப்படிங்கிற மூவ்மெண்ட்டுக்கு நடத்துறதே ரொம்ப தப்பு. ஒன்னு பேசுன அப்படின்னா அதை நான் பேசலன்னு சொல்ற மூவ்மெண்ட்டுக்கு நடத்த வைக்கிறதே இருக்குல்ல, அதுவே ராங். நீங்க என்ன மாதிரி என்னை நடத்துறீங்க அப்படின்னு. ஏன்னா நானே இங்க இருக்க போறது இல்லை, நம்ம இருக்க போறதே துபாய். புரியுதுங்களா? நம்ம சிட்டிசன்ஷிப்பே துபாய். எங்களுக்கு வந்து இந்த ஜனநாயக ஆட்சியும் மக்களையும் மக்களாட்சியும் வேணான்னு சொல்றோம். அதனாலதான் நாங்க மன்னராட்சிக்குள்ள போய் உட்காரோம். புரியுதுங்களா? ஒரு மன்னராட்சியா இருந்தா நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு தெரியுது. நீங்க மன்னராட்சியா இருக்கிற எடுத்துக்கங்க, லண்டன் எப்படி இருக்கு? நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்ப லண்டன் மாதிரி இங்க மாத்தணும்னா என்ன வேணும்? மன்னராட்சி தானே வேணும். மன்னராட்சியை ஏன் நீங்க உருவாக்க மாட்டேங்கிறீங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்களே. புரியுதுங்களா? இதுல வந்து அதான் இவ்வளவு இந்த அதாவது நாட்டு மக்களும் நாசமா போயிருக்காங்கிறத ஐயா அஜித் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் விட்டு விலகி ரொம்ப டீசெண்டா இருக்காரு. அவரோட இதுலயே போய் பாத்தீங்கன்னா கைய கொடுத்தா கை கொடுக்குமா இல்லையா? கையில பிளேட வச்சா கிழிப்பான். இந்த கம்யூனிட்டி எவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க. புரியுதுங்களா? சொல்லியிருந்தாரு. நம்மளோட சக மனிதனா இருக்கிற ஒருத்தன் அப்படின்னு நம்ம விரும்புறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நேசிக்கிற ஒருத்தன் கை கொடுத்தா அவன் கையில பிளேடு போட்டான்னா இவெல்லாம் எவ்வளவு கொடூரமானவர்கள். புரியுதுங்களா? இங்க பெத்த புள்ளையே இறக்க வச்சுட்டாங்க, செத்து போச்சு. பரவாயில்ல, என் புள்ள போனாலும் பரவாயில்ல, ஆனா என் தலைவனை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயமா மாறி இருக்கு. தெரியுங்களா? இந்த சமுதாய கட்டமைப்பே தப்பா இருக்குது. இத முத புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதனா இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டை விட்டே ஓடி போறேன் அப்படிங்கிற கண்டிஷனை ஓடி போயிட்டாரு. கமலஹாசன் இதுக்கு முன்னாலே புரிஞ்சிருந்தாரு. ஓடுறேன்னு சொன்னார கொஞ்சம் ஓடாம விட்டுட்டாரு. அவர் இப்ப வயசாகி போச்சு, வேற வழி இல்லாம இங்கே உட்கார்ந்துருக்காரு. ஆமா, அவரு ஆரம்பத்திலே இந்த நாடெல்லாம் வேணாம் விட்டுட்டு ஓடுறேன் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அவர் ஓடி போயிருந்தா நல்லா இருந்திருப்பாரு. சீரியஸா. கரெக்ட் தான். ஆமா, நீங்க வந்து இல்ல இப்பவுமே நிறைய பேர் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சொல்றது வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம நாடு வெளிநாட்டு ரேஞ்சுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி காமெடி அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, அதான் உண்மை. அதாவது சுதந்திர இந்தியாவில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமா, இதான் உண்மை. சுதந்திரம் ஏண்டா வாங்கணுங்கிறது வாங்கி கொடுத்தவனுக்கும் தெரியல, வாழ்ற நமக்கும் தெரியல. புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றதுன்னா, அரைகுறையா ட்ரெஸ் போட்டுக்கிறது தான் சுதந்திரம்னு சுதந்திரத்தை வேற மாதிரி பாக்குறானுங்க. புரியுதுங்களா? பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணாம ஒரே சிங்கிள் வீனிங்ல போறது அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுதான் சுதந்திரமா அப்படிங்கிறது தெரியல, விளக்கம் கொடுக்கறதுக்கு எவனுக்கும் தெரியல. விளக்கம் கொடுத்தோம்னா அதை நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த பழமைவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசணும்னா நம்மளை வந்து என்ன சொல்றது, செத்தவங்க லிஸ்ட்ல வச்சிருவாங்க. அது மாதிரியான அதுவும் பயமா இருக்குன்னு இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமூகத்துல நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, ஒரு எலி மருந்து நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குதே. ஆமா, நம்ம பொண்டாட்டி நம்ம சாப்பாட்டுல விஷம் வைக்க மாட்டேங்கிறாளே, அவ்வளவு அன்பா இருக்காளே. அதாவது நம்மளை கஷ்டப்படுத்துன்னே நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் பாக்குறதுக்கு செத்தரலாம். சீரியஸா. ஓகே, நீங்க கமல் சார் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா கேட்கணும். அவர் வந்து ரீசெண்டா ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ரஜினி அண்ட் கமல் கூட்டணி சேர போகுது, டைரக்டரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டைரக்டர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு, இப்ப சுந்தர் சின்னு சொல்லியிருக்காங்க. மேபி எந்த ஒரு, அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெரிய பெரிய ஆட்களோட நடிச்சுட்டு திரும்பவும் இந்த கூட்டணி சேர்ந்தா இன்னும் மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுனால திரும்பவும் அந்த பழைய கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் இவங்க சேருவாங்களா சார்? இது வந்து என்ன சொல்றது, நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாலே வந்து 16 வயதிலே படத்துலயும் நடிச்சாங்க. அதுல வந்து ஹீரோ வில்லன் 2 பேரும் ஹீரோங்கிறது நினைத்தாலே இனிக்கும்.
ஓகே. அது இப்ப நினைச்சா கசக்குது. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற இதுலயே வந்து ஹீரோக்களோட பரிணாமமே வேற மாதிரி இருக்குது. ஓகே. இங்க அஜித் விஜய வயசானவங்களா ஆயிட்டாங்க. அதுக்கும் முந்தியவர்கள் தான் இவங்க. ஆமா. புரியுதுங்களா? இவங்க வந்து ஆக்சுவலா வந்து 2 பேரும் சேர்ந்து ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆமா, இது வந்து ஆல்ரெடி அந்த படமே நினைத்தாலே இன்னைக்குமே ஒரு தோல்விதான். ஓகே. இது அதை விட தோல்வியாகிற விஷயத்துக்கான வாய்ப்பா தான் எனக்கு இருக்குங்கிற அந்த மாதிரி நம்புறேன். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு ரஜினி படத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஷாருக் கான் இது அமீர் கான் வரைக்கும் கூட்டிட்டு வந்து, ஆமா, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சாவே இங்க வண்டி ஓடல. ஆமா, போகல. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப இங்கவே இவர் அவுடேட்டட் ஆயிட்டாரு. ஐயா கமலஹாசன் ஐயா வந்து சினிமா துறையை விட்டு விலகி அப்புறம் டிவியில போய் ஏதோ பிக் பாஸ் மூலியமா கொஞ்சம் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகி அது மூலியமா பிக் பாஸ் மூலியமா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சதுனால ஐயா அரசியல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு என்ன அதுவும் இப்ப வந்து டிஎம்கே கொஞ்சம் அவருக்கு பர்சனலா கொஞ்சம் ஓகே, கஷ்டப்படக்கூடாது அவரு. ஆமா, ஜெயலலிதா ஆட்சியில தான் ஊரை விட்டு ஓடுறேன்னு சொன்னாரு. அவரு எங்கேயும் போகாம நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ அவங்க ஒரு எம்பி பதவியை கொடுத்து அவரு கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? படத்துல இருக்க எல்லாமே அவுடேட்டட் தான். இதுல புதுமையா பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு? புரியுதுங்களா? இவரு ஆல்ரெடியே ரஜினி ஐயா வந்து டைப்பர் வச்சுதான் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, சில ஆக்ஷன் என்ன சார் புதுசா ஒன்னு சொல்றீங்க? இல்லங்க, பொன்னடி படத்துல வந்து அவரால என்ன சொல்றது, வயசாயிட்டா யூரின்லாம் தன்னால போயிருங்க, டயத்துக்கு போகாது. நம்மளோட கண்ட்ரோல்ல வயசாயிட்டா நம்ம நினைச்சு நம்மளோட கண்ட்ரோல்ல எதுவும் இருக்காது. அது பாட்டுக்கு நடக்கும். புரியுதுங்களா? அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல அது மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா ஏதாவது இதா இருக்குமா? அது அந்த நேரத்துல ஏதோ நாரிச்சுன்னு சொன்னதுனாலதான் இந்த நியூஸே வெளியில வந்தது. நம்ம ரேஞ்சுக்கு கொஞ்சம் பர்சனலா இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வெளியில தெரியாத விஷயமா தான் அவர் டைப்பர் வச்சு நடிச்சார். இந்த ரேஞ்சில எல்லாம் நடிகர்கள் இருக்கிறப்ப இவங்க என்ன புரியல, நடக்க முடியாம தான் காலாவிலேயே அதிகமா அடிக்கடி சோபா போட்டு உட்கார வச்சாங்க. புரியுதுங்களா? அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாரு. மறுபடியும் அவர் சிங்கப்பூர்லாம் போய் உடம்பெல்லாம் ஏத்தி கொண்டு வந்து இப்ப இந்த ரேஞ்சில இருக்காரு. ரெண்டாவது சுந்தர்சி ஐயாவோட காம்பினேஷன். அவரு வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் வந்து லாஸ்டா விஷாலு கை நடுங்கி போச்சு அவருக்கே அந்த படத்துக்கு. புரியுதுங்களா? அதுவே எத்தனை வருஷம் கழிச்சு வந்தது. இப்ப இந்த படம் இவங்க 2 பேரும் காம்பினேஷன்னா எத்தனை வருஷம் ஆகும்? நான் உயிரோட இருந்து பாப்பனா இல்ல செத்ததுக்கு அப்புறம் தான் காட்டுவாங்கலாம் தெரியாது. ஆமா, வராத ஒரு படத்துன்னு இல்ல, வரும். வர்றப்ப நாம இருப்போமான்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? நான் வந்து படம் வராது அப்படிலாம் நான் சொல்ல வரல. வரும். கூட்டணி வந்து வொர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? கூட்டணியும் வொர்க் அவுட் ஆகும், படமும் வரும். பாக்குறதுக்கு நாம இருப்போமான்னு தெரியாது. இந்த ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த 2K கிட்ஸ்ன்னு இவங்களுக்கு ஒரு 70 வயசு ஆகிறப்ப வேணும்னா பார்க்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆமா, அதனால என்ன சொல்றது, நாளைக்கு என்னங்கறத இன்னைக்கு யோசிக்க வேணாம். இன்னைக்கு என்னவோ அது மாதிரி டிராவல் பண்ணிட்டு போமே. இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நம்மளோட இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கமலஹாசன் ஐயா நம்மளோட இருந்துட்டு இருக்காரு. இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். நாளைக்குங்கிற விஷயத்த பேசி ஏன் நம்ம கஷ்டப்படுத்திக்கணும் நம்மள நாம? ஆமா, ரொம்ப தூரம் இருக்கு சாகர நாட்கள். நடிக்கும் போது பாத்துக்கலாம், வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. வர்றதுக்கு முன்னாலே ஒரு விஷயத்த பத்தி ஏன், அதுனா படம்ங்கிறது வந்து பூஜை போட்டோனியுமே நடிச்சு வெளியில வர்றது இல்ல. ஆமா, புரியுதுங்களா? சில பேர்லாம் நடிக்கிறாங்க. ராஜமௌலி கூட 5 வருஷத்துல படத்தை முடிச்சிருவாரு. ஆமா, நான்லாம் ஒரு படத்தை எடுத்திருக்கேன், 8 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீரியஸா, புரியுதுங்களா? அது மாதிரி வர்ற காலத்துல வர்ற படத்தை பத்தி பார்ப்போம். சும்மா எடுக்க ஆரம்பிச்சோனையுமே ஆனாங்கன்னே எழுதல. புரியுங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தைகளுக்கு நம்ம இலக்கணம் பிள்ளை தேடிட்டு இருக்க கூடாது. அதனால வர்றப்ப வரட்டும். ஆமா, இவங்க வந்து நீங்க என்னென்ன படத்துல சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா டெக்னிக்கலா? நான் வந்து எல்லாமே பண்ணிருக்கேங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா தேடி போய் பார்க்கணும்னா என்ன சொல்றது, இந்த சிம்புவோட படம் கெட்டவன்கிற ஒரு படத்தை வந்து அதிக பொருட்செலவுல ஒரு, அதாவது 5 கேமரா, பிலிம் கேமரா 5 கேமரா டெய்லி வச்சு எடுத்த டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து பார்த்தா சங்கர், KS ரவிக்குமார் தான் அந்த காலகட்டங்கள்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பெரிய டைரக்டரும் டெய்லி 5 கேமரா வச்சு யூஸ் பண்ணது கிடையாது. அந்த இடத்த வந்து ஃபில்மிங் இடத்துல இருக்கிறது நான்.
ஒரு 27 நாள் 5 கேமரா வச்சு ஷூட் பண்ண. அவ்வளவு பொருட்செலவுல நடந்தது. அது அன்னைக்கு அறிவு இல்லை, அதனால அந்த படம் நின்று போச்சு. இன்னைக்கு இருக்கிற அறிவு இருந்திருந்தா அதை கட்டி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா அப்படி ஒரு படம் நடந்ததுனால அடுத்தாப்புல அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்குன்னா, எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? ஆமா, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானே வாழக்கூடாதுங்கிறதே ஒரு பொண்ணு ஒரு ஆண் தனியா நிம்மதியா வாழலாம், ஒரு பெண் தனியா நிம்மதியா வாழலாம். 2 பேரும் சேர்ந்தா வாழலாம், நிம்மதியா வாழ முடியாதுங்கிற ரகசியம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? அது மாதிரி சிம்பு கூட போய் படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? அவரு செட் ஆக மாட்டாரு, ஆனா செட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்மளால அந்த நேரத்துல போக முடியல. இதை விட்டுட்டு இலங்கையில போய் எல்லாலன்னு ஒரு படம், இலங்கை LTTக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு படம் பண்ணிருக்கப்ப தெரியுது, கூட இருந்த அத்தனை பேரும் செத்து விட்டான். ஏதோ நாங்க தான் உயிரோட தப்பிச்சோம். அப்பவே செத்து இருந்தா பிரச்சனையே இல்லை. எந்த இதுவும் ஸ்கூல் ஃபீஸும் கட்ட வேண்டியது இல்லை. காலையில எந்திரிச்சா பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கடைக்கு போவோம்னா, சாயந்தரம் ஆனா மாவு பாக்கெட் வாங்குறதுக்கு கடைக்கு போகணும். ஒரு மனிதன் நிம்மதியா வாழ்றான்னா காலையில பால் பாக்கெட் வாங்குறதுக்கு போகாம சாயந்தரம் மாவு பாக்கெட் வாங்க போகாம இருக்கான்னாவே அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நிறைய பேர் வாங்க போயிடுறாங்க, வாங்க வச்சிடுறாங்க. இப்படி ஒரு படம் உங்களோட அனுபவமா சார் இது? இல்ல அனுபவம் இல்லை, எல்லாரோட அனுபவத்தை நான் பேசிட்டு இருக்கேங்க. இல்ல நீங்களும் அதான் ரெகுலரா பண்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். அதைத்தான் சொல்றேன். இதுல நம்ம கொஞ்சம் விஜய்க்கு எகைன்ஸ்டா பேசிவிட்டோன்னு வாங்குற மாவுல உப்பை போட்டு கொடுத்துட்றாங்க விஜய் ரசிகர். கண்டிப்பா. ஆமா, இப்படியெல்லாம் அதாவது எதிர்வாதம் எப்படியெல்லாம் நடக்குது. அதனால எங்கேயும் ஓகே, என்னோட விஷயத்துக்கு வரும். எல்லாரும் ஒண்ணு முடிச்சோம். அங்க கூட இருந்தவெல்லாம் செத்து போனப்போ அதாவது பணமே இல்லாம படம் எடுக்கலாங்கிறத அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இலங்கை தமிழர்களால நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எந்த ஒரு கேமரா மட்டும் இருந்தா அதை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு படம் கமிட் ஆனது ஒரு நண்பர் மூலியமா. ஃபுல் படம் ஆஸ்திரேலியாவில் எடுத்தோம், வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு. அந்த படம் யூடியூப்ல 7 லாங்குவேஜ்ல இருக்குது. இங்க பெரிய படங்கள் கூட அடுத்த லாங்குவேஜுக்கு போக மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப 7 லாங்குவேஜ்ல இருக்கிறதே வெற்றி தான். ஆனா 10 லட்சம் ரூபாய் படம் எடுத்து அவனுக்கு மறுபடியும் படம் கிடைக்குமான்னா, இங்க இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, கோடிக்கணக்கான படம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாரதான் அந்த மாயை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரதான் வாழணும்னு இருக்கானுங்க. ஒரு படத்தை ஒரு போன்லயே கூட படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நம்ம சொன்னோம்னா நம்மள முட்டாளா பாக்குறாங்க. அதை கத்துக்கிறதுக்கான எவரும் கிடையாது. அதை வச்சு லாபம் சம்பாதிக்கிற இடத்துக்கும் அடுத்த மூவ்மெண்ட் நடத்துறது கிடையாது. இதனால நண்பர்களை வச்சு மறுபடியும் ஓகே இவங்க எவ்வளவு வன்மமா இருக்காங்க அப்படின்னா, ஜாதி வெறி எடுத்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பைக்கு ஒரு ஜாதி படத்தை பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இப்பைக்கு நான் பண்ணி வச்சிருக்கிறது. ஆமா, அது எப்ப ரிலீஸ் ஆகும்னா ஆண்டவனுக்கு தான் தெரியணும். இல்ல இப்ப இது கமலும் விஜயும், இது கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படம் கூட எப்ப ரிலீஸ் ஆகும்னு எவனுக்கும் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி என் படமும் எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. ஆனா ஆகும். ஆகுறப்ப நம்ம டிலேக்கு காரணம் என்ன சார்? டிலே காரணம் ஒன்றும் மற்றவனுக்கெல்லாம் மற்ற பிரச்சனைங்க. கெட்டவன் ஒன்னு சொல்லி சிம்பு தான் பிரச்சனை. இந்த படத்துல பணம் இல்லாதான் பிரச்சனை. ஆமா, சிம்பு ஆனா இப்ப நிறைய சேஞ்ச் ஆயிருக்காரு சார். திரும்பவும் நீங்க அதை கண்டினியூ பண்ணலாமே. அப்போ வயசு 30 இருந்தது, இப்ப 42 வயசு. நல்ல சேஞ்ச் தானே. நிறைய கொஞ்சம் முடியெல்லாம் நரைச்சிருக்குது. ஆமா, அதுல கொஞ்சம் டையெல்லாம் அடிச்சுக்கணும். எனக்கும் நான் பாருங்க, முன்னாடி எல்லாம் நான் மலுக்கியா அம்மாஞ்சி மாதிரி இருப்பேன். இப்ப கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்து சேஞ்சுங்கிறது வாழ்க்கையில நீங்க எதையும் பண்ணிதான் நீங்க சேஞ்ச் ஆகணும் இல்ல, நீங்க சும்மா இருந்தாவே சேஞ்ச் ஆயிடும். ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா காலம் எல்லாத்தையும் மாத்தும்பாங்கல்ல, காலம் இததான் மாத்திருக்கு. ஆமா, அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது நடக்குதா? நடக்கல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை படத்தை கொடுக்கணும்னு ஒவ்வொரு டைரக்டரும் ஆசைப்படுறான், அது நடக்குதா? இல்ல. புரியுதுங்களா? காலம் தன் கடமையை செஞ்சுட்டு இருக்கு. அவன் கடமையை அவனால செய்ய முடியல. அதனால நாம நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுங்க. ஏன்னா நமக்கு நல்லதுதான் நம்ம நினைப்போம். ஆமா, அவனுக்கு எவனுக்காவது நல்லது நடக்குதா? விஜய் போல ஒரு சிறந்த நல்லவன் உண்டா உலகத்துல? ஆனா என்னாச்சு, 41 பேர் செத்ததுல இருந்து என்னாச்சு? அவர் பிளான் போட்டாரா? அப்ப யாரோட சதி? யார் செய்த சதி? புரியுதுங்களா? ஆனா சதின்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா,
அது அப்புறம் இப்பதான் ரீசெண்டாலாம் கேள்விப்பட்டேன். ஏதோ போய் மலையாளத்துல போய் ஒரு பெரிய மாந்திரிகரை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 41 பேரை சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது வந்து பில்லி சூனியம் ஆவி வச்சு ஏவி விட்டு தான் அவங்களெல்லாம் கொண்டுருக்காங்க. சீரியஸா அது ரீசெண்டா இப்போ அங்க கட்சிக்குள்ளார பேசிட்டு இருக்கிற தகவலா வந்திருக்குது. ஆமா இப்போ ஆனா இதை வந்து சிபிஐ கண்டுபிடிக்குமா? அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? புரியுதுங்களா? கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களும் உலகத்துல இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரியறதுக்கு இல்லாம நாம வந்து பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தவன் மேல காரணம் சொல்லிட்டோம், நம்ம மேல காரணம் பட்டு இருக்க. ஏதோ ஒண்ணு நடக்குது, அந்த மர்மம் தெரிய மாட்டேங்குது. நம்மளும் கேரளா போய் அந்த மாந்திரிகனை கண்டுபிடிச்சு அவங்க பார்த்த இது என்னன்னா நம்ம படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ஏன்னா உண்மையிலே மக்கள் சினிமா அரசியல் இருந்தாலும் ஆன்மீகம் இருந்தாலும் மாந்திரிகம்னு ஒரு பக்கம் தேடி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. எதுவுமே வந்து அதிகம் எதுவும் கம்மி அப்படின்னு நம்மளால எடை போடவே முடியாது. ஸோ ஆன்மீகம் இருந்தா அதுக்கு மாந்திரிகமும் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எல்லாருக்குமே புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து உங்க டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு தேங்க்யூ சார். பைத்தியகாரத்தனமா பேசுறதெல்லாம் நல்ல பேச்சுங்கிறீங்க. நன்றி, வணக்கம்.